ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி காலையில் எழுந்துச்சு விழா கிடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா காலை எழுந்திரிச்சோன்னே கிச்சன் வந்து நம்ம க்ளீனாக இருக்கணுங்க. அது எப்படியா இருந்தாலும் சரி, நம்ம கிச்சன் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம கிச்சனுக்குள்ளே நுழைய முடியும். எப்போ எல்லாருக்குள்ள டென்ஷன் தாங்க. நான் என்ன பண்ணுறது யோசிச்சுட்டே இருந்தேன். மீன் வாங்கி வந்து நான் ஆல்ரெடி வந்து கட் பண்ணி மசாலா போட்டு பேட்டி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். சரி, இன்றைக்கி ரசம் வச்சு மீன் குழம்பு செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு காலை எழுந்திரிச்சோன்னே அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரத்தை பூரா வெளியே அள்ளி போட்டுட்டேங்க. இருந்தால் தான் எனக்கு வந்து வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அதோட பார்த்தீங்கன்னா சரி லஞ்ச் அது செஞ்சிடலாம். பசங்களுக்கு டிஃபன் என்ன செய்யுதுன்னு யோசிச்சிருக்கும் போது தோசை மாவு இருந்தது. தோசை மாவை வெளியே எடுத்து வச்சுட்டு சரி கூலிங் போகட்டும், நம்ம வந்து சமையல் பண்ண சொல்லி இப்போ ஒரு பக்கம் சாப்பாடு வேகுதுங்க. நான் தக்காளி ரசம் வைக்க போகிறேன். தக்காளி ரசம் வச்சு மீன் வறுத்து பசங்க டிஃபன் பாக்ஸில் வந்து நம்ம கொடுத்துடலாம். அது காலை இருந்துச்சு பார்த்தீங்கன்னாக்கோ அதை எடுத்து வெளியே வச்சுட்டு நம்ம ரசத்துக்கு தேவையான மசாலாலாம் ஒன்றுனா தட்டி எடுத்து வச்சுட்டேங்க. தாளிச்சு விட்டோன்னே இறக்கி வச்சிட்டோமாக்கும் நமக்கு வந்து பசங்க லஞ்ச் பாக்ஸ் வேலை முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்கன்னா நான் இப்போ கொடுக்குறதுக்கு சாப்பாடுக்கு நம்ம தோசை ஊற்றணும் இல்லையா, அதுக்கு தோசை மாவு நல்லா கரைச்சிட்டு நன்னேன். இப்போ பார்த்தீங்கன்னா மாவை கரைச்சி ஓரம் எடுத்து வச்சாச்சுங்க. சட்னிக்கு வந்து ரெடி பண்ணணும். சட்னி வந்து வீட்டில் நான் எப்பயும் பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் தேங்காய் வாங்கி ஆல்ரெடி ஸ்டாக்காக வச்சுதே இருப்பேன். இந்த வாட்டி தேங்காய் முடிஞ்சதான் லாஸ்ட்டு தேங்காய் சரி இன்றைக்கி சட்னி வச்சுன்னு எடுத்துக்கிட்டு இருந்தேங்க. தேங்காய் இருந்தால் தான் சட்னி வைக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா. இப்போ சரி நம்ம உடச்சக்கடலை சட்னி வைக்கலாம், அதை வந்து லைட்டாக வதக்கிக்கலான்னு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலை சட்னிக்கு வந்து உடச்சக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளிலாம் எடுத்து வச்சுட்டேன். இது லைட்டாக வதக்கிற போகிறேன். இது கூட வந்து ஒரு சிறிதளவு ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இஞ்சி சேர்த்துனாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு இஞ்சி இல்லாமல் சட்னி வைக்கவே மாட்டேன். எனக்கு எப்பவுமே இஞ்சி இருக்கணும் சட்னியில் இருந்தால் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஆயில் ஊற்றி ஆயில் காஞ்சோன்னு ஒரு குட்டி சைஸ் தக்காளி வந்து லைட்டாக வேக வச்சுக்கிறேன். போட்டோன்னே தெறிக்க ஆரம்பிச்சிருங்க. பச்சை மிளகா வந்து நம்ம காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அத்தகம் சேர்த்துக்கலாம். அதை ரெண்டெண்ணெய் கீரி போட்டுக்கலாம். அது நம்ம மேலே தெரிச்சிடும். இப்போ இது கூட வந்து நான் உடச்சடி சேர்த்துட்டு அப்படியே தேங்காய் சேர்த்து லைட்டாக வதக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து இஞ்சி கட் பண்ணி சேர்த்து நம்ம அரைக்க வேண்டியது தான். அவ்வளோதாங்க, வதக்கியாச்சு. இது லைட்டாக வந்து இஞ்சி கட் பண்ணி சேர்த்துட்டு நம்ம உரம் இறக்கி வச்சுட்டு நான் காலையில் இன்னும் டீ குடிக்கவே இல்லைங்க. காலையில் சமையல் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னும் டீ குடிக்கிறதாலே எனக்கு வீடியோ பார்த்தா எல்லாமே தெரியும். டீங்கிறது என்னோடய ஃபேவரெட்டு. எனக்கு வந்து அடிக்கடி டீ குடிக்கிற பழக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குடிப்பேன். அதாவது சரி டீ போடலான்னு சொல்லி டீ போட்டு குடிச்சது தான் வசீம் வந்தவொடனே தோசை ஊற்றி கொடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் டீ வந்து கொதிச்சுக்கிட்டு சரி நம்ம வதக்கி வச்ச உடச்சக்கடலை தேங்காயெல்லாம் ஆறிடுச்சுங்க. லைட்டாக அதை அரைச்சிக்கலாம். அரைச்ச பிறகு நம்ம சட்னி தாளிச்சு வச்சிட்டோமாக்கும் சட்னி ரெடி ஆயிரும். நம்ம டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் 5 நிமிஷம் ரிலாக்ஸாக இருந்துட்டு வசீம் பார்த்தீங்கன்னா வதசாப்பு இருக்கா வந்தவொடனே அவங்க தோசை ஊற்றி கொடுத்துட்டு வசீம் தான் என் பொண்ணை விட போவான். எப்போயுமே நான் தான் முன்னாடிலாம் டெய்லி விட போவேன். இப்போ எனக்கு காலைல வேலை இருக்கிறதுனால வந்து மறுபடியும் பாத்திரம் சேர்ந்துடும் மாத்திரந்தீங்கனால வசீம் தாங்க என் பொண்ணை விட போவேன். அவ்வளோதாங்க, டீ குடிச்சாச்சுங்க. டீ குடிச்சு சட்னி வந்து தாளிச்சு விட போகிறேன். சட்னி தாளிச்சு விட்டு நமக்கு தோசை எனக்கு பசிக்க ஆரம்பிச்சு. எப்பவுமே பார்த்தீங்கன்னா காலைல எழுந்திரிச்சாலே பசிக்க ஆரம்பிச்சிருங்க 8 மணிக்கெலாம். அது வந்து நம்ம தூங்குறத பொறுத்த நம்ம லேட்டாக எழுந்திரிச்சோமாக்கும் பசிக்காது. நம்ம காலை எழுந்திரிச்சு நமாஸ் படிச்சுட்டு மற்ற வேலைலாம் பார்த்தோமாக்கும் அங்கே பசிக்க ஆரம்பிச்சிடும். நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இன்னும் வசீம் வேறு என்ன வரலங்க. என் பொண்ணு வேறு டைம் ஆச்சுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரி நம்ம தோசை ஊற்றி கொடுத்துட்டோம். நாஸ்டா சாப்பிட்டு கிளம்பிடுவாங்க. இப்போ அவ்வளோதாங்க, எல்லோரும் தோசை ஊற்றி சாப்பிட்டவங்க. பாச்சா தான் லாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு என் பொண்ணு காலேஜுக்கு கிளம்பிருச்சு. வசீம் வந்து ரெடி ஆகிக்கிட்டு இருக்கான்.
இப்படி தாங்க என்னுடைய காலை பொழுது வந்து போய்கிட்டு இருக்கும். எனக்கு அவசரத்தில் வீடியோவே எடுக்க முடியாது. இன்றைக்கி எப்படியாவது காலைல நம்ம என்னென்ன பண்ணுறோங்கிறத வீடியோ எடுக்கணும்னு எடுத்து முயற்சி பண்ணி இன்றைக்கி வீடியோ எடுத்தேன். இப்போ எல்லோரும் நான் மட்டும் கிடையாது, எல்லாருமே இப்படி தான் பசங்க ஸ்கூலுக்கு அனுப்போம்னா ஒரு பரபரப்பாக இருக்கும் காலைல பார்த்தீங்கன்னா. அது நம்ம கிராமங்களில் இவ்வளோ தான், இப்படி தான் இருக்கும் ஓகேங்களா. இப்போ வசீம் வந்து ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டான். என்னுடைய வேலை வந்து டெய்லி ரொட்டீன் வந்து காலையில் எனக்கு இப்படி தாங்க இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க, மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் பட்டு பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.